நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நம்ம மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், டே சார்ட், இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து மந்த்லி, வீக்லி நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அ முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல மார்க்கெட் இருக்கு. அத நான் என்னங்கிறத மந்த்லி அனலைசிஸ் பண்றப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் இங்க சொல்ற அத்தன விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒண்ணும் செபி ரெஜிஸ்டர்ட் பெர்சன்ஸ் கிடையாது. நான் என்னோட நாலேட்ஜ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க அத கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. பட் நான் என்னோட ஓன் அனலைசிஸ் தான் ஷேர் பண்றேங்கிறத நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட் நமக்கு என்ன இண்டிகேஷன் குடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்லயே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு புல் மூவ் குடுத்துருக்கு. இந்த புல் மூவ்க்கான காரணங்கள் என்ன? டெக்னிக்கலி சார்ட் வந்து எப்படி இருக்கு? சப்போர்ட் எங்க? ரெசிஸ்டன்ஸ் எங்க? ஒருவேள இந்த புல் மூவ் வந்து கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சார்ட்ல நமக்கு மந்த்லி சார்ட் என்ன மாரியான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ம் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பொறுத்தவரைக்கும், மந்த்லி சார்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ இதுதான் அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு திரும்புறது தெரிஞ்சிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மந்த்லி பொறுத்தவரைக்கும் சொல்றேன் நான் ஏன் இங்க வரையறேங்கிறது உங்களுக்கு தெரியாது நெறைய பேத்துக்கு. பிரைஸ் ஆக்ஷனுக்கு தான் நான் வரையறேன். ஸோ கரண்ட்ல பிரைஸ் ஆக்ஷன் எங்க இருக்கோ, அதுக்கு நான் ட்ரா பண்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு சிலருக்கு வேவ் ஃபார்மேஷன பார்த்து பண்ணுவாங்க. ஸோ வேவ் ட்ரெண்ட் லைன் வரையறது தான். ஸோ அது போல தான் நான் இங்க நான் வரைஞ்சிருக்கேனே தவிர, வேற எதுவும் கிடையாது. நீங்க போட்டு ரொம்ப கன்ஃப்யூஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ வேவ் ஃபார்மேஷன், பிரைஸ் ஆக்ஷன் எல்லாம் சேம் தான். ஸோ டவ் தியரி பிரகாரம் நெறைய இருக்கு. அது நீங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், அப்பர் ட்ரெண்ட் லைன் 1. ஸோ அடுத்தது இந்த 2. இந்த 2 ஜோனும் இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு புல் மூவ்க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த புல் மூவ் இந்த 2 லெவல சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு பை கன்டின்யூ ஆக வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த புல் மூவ் கன்டின்யூ ஆயிட்டு, ஆல் டைம் ஹை, நியூ ஹை போகறதுக்கு ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆ மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், ஸோ இந்த 2 சப்போர்ட் தான். இந்த 2 சப்போர்ட்ல மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்ட் ஒருவேள இந்த புல் மூவ்லயே முடிஞ்சா கிட்டத்தட்ட வந்து புல்லிஷ் என்கல்ஃப்ட் இருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 1 வீக் இருக்கு. இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆகறதுக்கு. ஸோ ஒருவேள இந்த 1 வீக்ல மார்க்கெட் மறுபடியும் புல் மூவ்லயே கன்டின்யூ ஆயிட்டு, ஸோ க்ளோஸ் ஆச்சு அப்டின்னா, ஒரு 23,900க்கு மேல க்ளோஸ் ஆகுது அப்டின்னா, இட்ஸ் அ புல்லிஷ் என்கல்ஃப். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ பை சிக்னல்ஸ வந்து மார்க்கெட் வந்து குடுக்க தயாரா இருக்கு. ஸோ இப்ப நம்ம பார்க்குறது அனைத்தும் கரண்ட்ல இப்ப மார்க்கெட் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்க்கு நாம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் ரிவர்சல் சிக்னல் குடுத்திருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் இந்த மந்த்லி கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங்கா ஃபார்மேஷன் நடக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு 1 வீக் இருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த 1 வீக்ல மார்க்கெட் புல்லா மூவ்மெண்ட் குடுத்துட்டு க்ளோஸ் வைக்குதாங்கிறத. ஓகே. சப்போஸ் அப்படி இல்லனாலும் நெறைய ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் நெறைய இருக்கு. ஸோ என்ன இந்த ட்ரெண்ட் லைன்ல ஃபார்மேஷன் நடக்குதுங்கிறத நம்ம இந்த மந்த் எண்ட்ல செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ கரெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா கூட, ஸோ கரெக்ஷன் இங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். ஸோ கரெக்ஷன பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த வேவ்ல தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வேவ்ல நெக்ஸ்ட் வேவ்க்கு செக் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட கோல்டன் ரேஷியோ. கோல்டன் ரேஷியோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல இந்த ஜோன் 0.618 இந்த ரேஞ்சில இருந்து 0.5 50% மார்க்கெட் வந்து ஒரு இண்டிகேஷன் குடுத்துருக்கு. ஸோ ஃபிபனாஷி பிரகாரமும் கோல்டன் ரேஷியோல ஒரு பை சிக்னல் தான். பட் பைக்கு போகலாமாங்கிறத அடுத்த டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணா தான் தெரியும். ஸோ அத பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்.
ஸோ கிட்டத்தட்ட மந்த்லி டைம் ஃப்ரேம் நமக்கு பைக்கு தயாரா தான் இருக்கு. பட் வீக்லி நமக்கு என்ன கன்சிடரேஷன் பண்ணலாம்? வீக்லிய பேஸ் பண்ணி, டெய்லி பேஸ் பண்ணி, உடனே கன்டினியூவபிள் மூவ் போகுமா? இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கு போகும்போது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு வீக்லி, டெய்லி இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் இருக்கு. பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட பை தான் குடுக்க போகுதா? அப்படிங்கிறத கிளியரா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபைனலா மந்த்லியோட செட்டப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் a கிளியர்லி சப்போர்ட் டேக்கன். சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபுல் மூவ் கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ அது என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஓகே. அம் வீக்லி டைம் ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் ஆற மாரி இருக்கு. ஓகே. ட்ரெண்ட் லைனுக்கு மேல பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கு. மார்க்கெட் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க, என்னோட கடைசி வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சு. ஓகேங்களா? வீக்லிய பொறுத்தவரைக்கும். அதே போல வேற என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ இந்த ஏரியா நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியா. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆயிருந்தது. அதன் பிறகு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்துட்டு, அகைன் ஒரு சப்போர்ட்டா வந்து சாரி ரெசிஸ்டன்ஸ் சாரி சப்போர்ட் சப்போர்ட். இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்ப அகைன் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸா தான் இந்த ஏரியா வந்து ஆக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருந்தாலும், ஸோ அகைன் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாமா? அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கரெக்ட்டா செக் பண்ணணும்னா, 23,800 இருந்து 23,900 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஜோன் நம்ம கரெக்ட்டா ட்ரா பண்ணிக்குவோம். ஓகே. இந்த ஜோன்ல இருந்து ஜோனுக்கு மார்க்கெட் போகலாம். அதாவது வந்து இங்க நடந்த பை மூவ்மெண்ட் இதுவரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் தயாரா இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம 2 தான் பார்த்துருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் கிட்டத்தட்ட வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு புல் பேக் ஆயிருக்கு. ஸோ அந்த புல் பேக்கான ரீசன் மந்த்லி டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் ஃபிபனாச்சி ரேஷியோ. இப்போ இந்த புல் பேக் ஆனது மேபி நமக்கு வந்து என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாக்கு ரீச் பண்ணிட்டு, அதன் பிறகு ஃபெயில்ட் ஆயிட்டு கூட மறுபடியும் ஃபால் ஆகலாம். ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த ஏரியாவுக்கு ரீச் பண்ணிட்டு, புல் பேக் லைட்டா கொஞ்சம் குடுத்துட்டு கூட அகைன் பை கன்டின்யூ ஆகலாம். ஸோ இந்த 23,000 900 டூ 800 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குரூஷியஸான ஏரியா. ஸோ இந்த ஏரியா ரீச் பண்ண பிறகு, மார்க்கெட் வந்து ரிஆக்ஷன் பை கன்டின்யூ பண்ணுமாங்கிறத, அந்த ஏரியாவுக்கு நம்ம ரீச் ஆன பிறகு நம்ம செக் பண்ணி அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு நாம அனலைஸ் பண்ணத பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் லைன் மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 23,900 டூ 800 ஓகே. இப்போ வேற எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் அந்த இடத்துல கிடையாது. ஸோ பாசிபிலிட்டீஸ் நமக்கு நெறைய எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20,800லேருந்து 23,900 வரைக்கும் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட கரெக்ட்டா கிட்டத்தட்ட நியர்லி கோ டூ த திஸ் ஜோன். எகைன் இந்த ஜோனுக்கு போன பிறகு தான், நமக்கு இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுமா? அல்லது இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகுமா? அதாவது சாரி பை கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 23,900 டூ 800 போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குங்கிறத நமக்கு மார்க்கெட் ஷோ பண்ணுது. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன இண்டிகேஷன் குடுக்குது அப்படிங்கிறத. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம்க்கு போவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க. ரொம்ப இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ இது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இந்த ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இத டெய்லிக்கு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டெய்லிய பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இந்த ஜோன் 23,900 ஓகே.
ஸோ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோனா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் லைன். ஸோ டே டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு மேல மார்க்கெட் டெய்லிலயும் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரணம் இருக்கு. ஸோ பார்ப்போம் அதையும். ட்ரெண்ட் லைனுக்கு அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. ஸோ அதுக்கான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 23,900 வரைக்கும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிட்டு, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு பை கன்டின்யூ ஆயிடுச்சு. ஸோ இதோட டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 23,900. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும். ஸோ பார்ப்போம். இங்கிருந்து மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆச்சுன்னா, அகைன் இந்த ஜோனுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ அது இன்டர் டைம் ஃப்ரேம் தான் செக் பண்ண முடியும். ஸோ டே டைம் ஃப்ரேம்க்கான டார்கெட் வந்து 23,900 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஆஸ் பர் வீக்லி அண்ட் மந்த்லி எல்லாமே. ஸோ இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கிருந்து கரெக்ஷன் ஆயிட்டு கூட போகலாம். ஸோ அதனால இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல இந்த ஏரியால நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அங்க என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹைக்கு ரெடியா இருக்க மாரி தான் ஷோ பண்ணுது. ஸோ மந்த்லி சப்போர்ட் வீக்லில ட்ரெண்ட் லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைனுக்கு மேல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு, ரீஅகைன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலயும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் ஆயிட்டு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக போதா? அல்லது டைரக்ட்டா வந்து 23,900க்கு போக போகுதா? அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஒருவேளை மார்க்கெட் 23,900க்கு மேல நமக்கு வந்து ஸ்டாண்டர்டா சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாசிபிலிட்டீஸ் வந்து நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாரி ஆல் டைம் ஹை போகலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 25,200 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதன் பிறகு நெக்ஸ்ட் லெவல் ஆல் டைம் ஹையா போகலாங்கிற மாரி சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு 23,900. ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடியத வச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ கரண்ட் சிச்சுவேஷன்ல டே டைம் ஃப்ரேம் 23,900 பாசிபிலிட்டீஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல நமக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ஃபாலோ பண்றேன். ஸோ 1 ஹவரையும் ஃபாலோ பண்ணலாம். 1 ஹவர் வந்து ரொம்ப டிலே ஆகும். நம்ம இன்ட்ராடே என்ட்ரி குடுக்கறதுக்கு ரொம்ப டைமிங் குடுக்கும். நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால தான் நான் வந்து 30 மினிட்ஸ் கொஞ்சம் இயர்லியா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு நான் அத ஃபாலோ பண்றேன். ஸோ நீங்க எத வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. 1 ஹவருக்கு கொஞ்சம் அக்யூரஸியா இருக்கும். ஸோ 30 மினிட்ஸ் ஸோ பெட்டர். எனக்கு பெட்டர். உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம் ட்ரெண்ட் பைல இருக்கு. ஸோ இந்த பை ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா, ஒருவேளை கரெக்ஷன் ஆகும்னா எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஏன்னா வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மனால வந்து இங்க தான் வரும், அங்க வரும்ன்று சொல்ல முடியாது. ஓப்பனிங் வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் 23,150. ஸோ இந்த ரேஞ்சில மார்க்கெட் வந்து ஒருவேளை மார்க்கெட் புல் பேக் நடந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை ட்ரெண்ட்லேருந்து புல் பேக் ஆனா, அகைன் மார்க்கெட் வரதுக்கான சான்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20,150 வரைக்கும் வந்துட்டு, அதன் பிறகு மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன நடக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்ட் கன்டின்யூ போகலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மார்க்கெட் ஒருவேளை டவுன் ஆச்சு, சப்போஸ் இப்ப பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, 23,150க்கு வந்த பிறகு பாசிபிலிட்டீஸ் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு, நம்ம அகைன் கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ல மறுபடியும் ஸ்ட்ரகுள் ஆகுது, கன்டின்யூ ஆக முடியல அப்படின்னா, புட் சைட்ல போகலாம். பட் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஏரியா ரீச் பண்ணுச்சுன்னா, நம்ம கால் சைட்ல போலாமா, புட் சைட் போலாமாங்கிறத, அங்க நடக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரி குடுக்கறது நல்லது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற என்ன ரெசிஸ்டன்ஸா இருக்கு இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்ல. அ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டே ஹை. இந்த டே ஹைக்கு மேல ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அகைன் நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து மண்டே நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஓப்பன் கேண்ட்லே பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா, நல்ல ஒரு புல் கேண்ட்லா இருந்ததுன்னா, ஸோ நல்ல ஒரு பிக் பி புல் மூவ் அப் டூ என்ன பொறுத்தவரைக்கும் 23,850 வரைக்கும் கூட போலாம். அந்த ஒரு டார்கெட்ட ஒன் டேலயே ரீச் பண்ணலாம் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த செட்டப் விழுந்தது அப்படின்னா, ஸோ பாசிபிலிட்டீஸ்
மண்டே பிக் புல் மூவ் நடக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, 23,440ங்கிறது ரீஅகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ஜோன ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் ஆகுது. ஃபெயில்ட் ஆகாம இருக்குது. சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ வித்தின் சிங்கிள் டே இன்ட்ராடேலயே பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. 23,850 வரைக்கும் போகலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்ல டே ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆனா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 23,150ல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். ரீஅகைன் மார்க்கெட் வந்து பை கன்டின்யூ ஆகலாம். அதன் பிறகு ஒருவேளை இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா, ட்ரெண்டுக்கு சாதகமா நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் நடந்தா மட்டும் கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் சைட்ல மேக்ஸிமம் வந்து போக வேணாங்கிறது என்னோட கருத்து. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ஸோ ஆல் டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேமும் நமக்கு வந்து இப்போ சப்போர்ட் ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மந்த்லி சப்போர்ட் ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வீக்லியும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல 2 ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலயும் பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் பைல தான் இருக்கு. ஸோ ஆல் டைம் ஃப்ரேம் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ரிவர்சலுக்கான ஏரியாவா இருக்கிற மாரி தோணுது. ஸோ ஃபுட் சைட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இது என்னோட கருத்து. நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ, அத நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க படிச்சிருக்கிறது அல்லது உங்களோட அனாலிசிஸ சேர்த்துட்டு, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ பண்ணிட்டு, ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இங்க சொல்ற அத்தனை விஷயமும் என்னோட நாலேட்ஜ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேனே தவிர, எனக்கு ஷேர் பண்றது அத்தனையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் ஷேர் பண்ற அத்தனையும் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறனால தான். பட் இருந்தாலும், நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மண்டே எங்க ஓப்பனிங் ஆக போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாம ட்ரேடிங் ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.